நமக்காக பரிதபிக்கிறவங்க இருப்பாங்க, நமக்காக அழுறவங்க இருப்பாங்க, நமக்கு ஒரு நிலைமை இப்படி ஆயிட்டே நினைச்சு ஃபீல் பண்றவங்க இருப்பாங்க. ஆனா நமக்காக அந்த இடத்துல நிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல யாருக்கு மட்டும்தான் நிக்க முடியும்னு கேட்டா, நம்மை தெரிந்தெடுத்த, நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான். அப்போ அவர் என் வலது பக்கத்தில் நிற்பதற்கு நான் என்ன செய்யணும்னா, என் வலது பக்கத்தில் வேற யாரையும் வச்சிருக்க கூடாது. ஆமே. அவர் நிக்க வரும்போது இல்லப்பா இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அவர் என் வலது பக்கத்திலே நிற்பதற்கு, அதாவது தேவன் நமக்கென்று இடத்தை வைத்ததுனாலதான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் எங்க இருக்குதுன்னா கப்பர்நகூமில் இயேசு இருந்த வீட்டில் இருக்கு. இயேசு உள்ள இருக்கிறார், ஜனங்கள்லாம் அப்படி நெருங்கி நிற்கிறாங்க. ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்பேஸ் காலியா இருக்கு. எந்த ஸ்பேஸ்னா இயேசுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப். இந்த கேப் ஆண்டவர் ஏன் காலியா வச்சிருக்கிறாருன்னா, ஒருத்தனை தூக்கிட்டு வர போறாங்க. யார? திமிராத காரணம். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, இயேசுவை நெருக்கிட்டு ஆட்கள் இருந்திருப்பாங்கன்னா அந்த கட்டில் எங்க இறக்கி வச்சிருப்பாங்க? இப்படி எல்லாம் நீங்க இருந்திருப்பாங்கன்னா தலையில தான் வச்சிருக்க முடியும். அப்போ ஒருத்தனை எழுப்பி விட்டு 4 பேரை தூக்கிட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா ஒரு ஸ்பேஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார், கொஞ்சம் அதுல உட்காந்துக்கோங்க. யாருக்காக? ஒரு 4 பேர் ஒருத்தர் தூக்கிட்டு வர போறாங்க. என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், கோடி கோடி ஜனங்கள் அவர்கிட்ட நெருங்கி வந்தாலும் நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் அவரிடத்துல உங்களுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஸ்பேஸ் இருந்ததுனாலதான் இன்னைக்கு நாம இருக்கிறோம். அது போலதான் நம் பக்கத்திலே அவர் நிற்பதற்கு நாம இடத்தை கொடுக்கணும். அந்த இடத்துல நம்ம இன்னொரு பர்சனை பார்க்கவே முடியாது, பார்க்க கூடாது, முடியாது. அப்படி பார்த்து ஏமாந்து ரொம்ப எதிர்பார்க்கிறவங்க தான் ரொம்ப ஏமாறுவாங்க. கொஞ்சம் எதிர்பார்க்கிறவங்க கொஞ்சம் ஏமாறுவாங்க. கொஞ்சமும் எதிர்பார்க்காதவங்க ஏமாறவே மாட்டாங்க. இந்த கொஞ்சம் எதிர்பார்க்காதவங்க நிலைக்கு ஒருத்தங்க வரணும்னா அவங்க வாழ்க்கையில நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா அதே நேரத்துல அந்த எதிர்பார்ப்பு அனைத்தையும் கர்த்தர் மேல ஒருத்தங்க வைப்பாங்கன்னா, ஹல்லேலூயா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அந்த இடத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை வைக்கல பாருங்க. நேபுகாத்நேச்சர் கொண்டு வந்ததும் இவங்க தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் இவங்க 3 பேரும் உயர்த்தப்படுறாங்க. நேபுகாத்நேச்சர் முன்னாடி இவங்களை கொண்டு நிறுத்தினதும், ராஜாவே ராஜாவே நீங்க அவசரப்பட்டுறாதீங்க, நாங்க யார் தெரியுமா? நாங்க இன்னாருடைய ஃப்ரெண்ட்ஸ். யாருடைய ஃப்ரெண்ட்ஸ்? அந்த இடத்துல நாம் இருந்திருந்தா முதல்ல தானியேலை தானே சொல்லியிருப்போம். ஏன்னா அவர் ராஜாவுடைய ரொம்ப நெருக்கமான இடத்துல இருக்கிறார், முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிறார். இவங்க தானியேல் பேரையே சொல்லல. நமக்கு தெரிஞ்சவங்க பெரிய பெரிய ஸ்தானங்கள்ல இருப்பாங்க, நல்ல உயர்ந்த நிலையில இருப்பாங்க, நல்ல ஆள்பலம் பணபலம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள நாம நம் வலப்பக்கத்தில் வைக்க முயற்சித்து தான் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை பார்க்கிறோம். இது ஆண்டவருக்குரிய இடம், இது என் தேவனுக்குரிய ஸ்தானம். எனக்கு தெரிஞ்சவங்க 1000 பேர் இருந்தாலும் நான் அசைக்கப்படக்கூடாதுன்னா என் பக்கத்துல அவர் மட்டும்தான் நிக்கணும். தாவீது அந்த ஸ்பேஸை எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? 142வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வலது புறமாய் கண்ணோக்கி பாரும் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. தாவீது கூட எத்தனை பேர் இருந்தாங்க? 600 பேர் இருந்தாங்க. தாவீதோடு கூட இந்த பராக்கிரமசாலிகள் எத்தனை பேர்? 3 பேர்.
தாவீதோட கூட இருந்தவர்கள் 600 பேர், அதுலயும் க்ளோஸா பராக்கிரமசாலிகள், தாவீதுக்காக என்ன செய்யறதற்கு 3 பேர். அவங்க என்ன செய்வாங்க தாவீதுக்காக? பெலிஸ்தியர் பெத்லகேம் கிணத்தை சுத்தி பாளையம் போட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி தாவீது குடிக்கணும்னு ஆசை இருக்கு. அப்ப தாவீது சொல்றாரு, இந்த தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கணும். 3 பேர் உயிரை பணையம் வைத்து போய் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப தாவீதுக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு இருக்கிறவங்களை கூட தாவீது தன் வலப்பக்கத்துல வைக்கல. ஆமென். ஆண்டவரே சம்மா இருக்கிற ஆண்டவரே, சம்மானா பெலிஸ்தர் வந்தானா நிப்பான், சம்மா நின்று ஜெயிப்பான். ஆனா அவனை வைக்கல, யாரையும் வைக்கல. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், திக் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம்? தாவீதும் யோனத்தான வைக்கல. ஆண்டவரே வலப்புறமாய் கண்ணோக்கி பாரு, அந்த இடத்தை நான் உங்களுக்கு தான் வச்சிருக்கிறேன், நீங்க தான் நிக்கணும். எனக்கு ஆதரவு, எனக்கு மறைவிடம், எனக்கு புகலிடம், எனக்கு அடைக்கலாம். ஆமென். சிலர்லாம் இல்லாம போகும்போது சிலருடைய டயலாக் எப்படி இருக்கும் தெரியுமா? வார்த்தைகள், எனக்கெல்லாம் ஒரு கை இழந்தது போலன்னு சொல்லுவாங்க. ஆமென். சிலர்லாம் திடீர்னு இல்லைன்னு, ஐயோ அவங்க இல்லாதது எனக்கு ஒரு கை இல்லாதது போல இருக்கிறது, அவங்க இல்லாதது எனக்கு அப்படி, அவங்க தான் எனக்கு பேக் போன் அப்படிம்பாங்க, அவங்க தான் எனக்கு முதுகலம். இப்படி ஒவ்வொரு பர்சனை நம்ம வைக்கும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகி 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 திடீர்னு ஒரு ஏமாற்றத்தில் போய் புசுக்குன்னு விட்டுரும். அந்த இடத்துல தான் தாங்கவே முடியாது. நான் இந்த ஆளை நான் ரொம்ப நம்பினேனே, அதனால தான் தாவீது பாடினான், எனக்கு விரோதமாய் எழும்பினவன் என் சத்துரு அல்ல, என் சத்துருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன், ஆனா என் கூட அப்பம் புசித்தவன் தான் யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரிந்தும் ஆண்டவருக்கு வலி இருந்துச்சு. ஆனாலும் லாஸ்ட்ல அந்த கிஸ் பண்றதுக்கு கூட அப்பவாவது அவன் மாற மாட்டானா அப்படி சொல்லிட்டு வாராரு. வந்துட்டோம், சிநேகிதனே முத்தத்தினாலேயாப்ப என்னை காட்டி கொடுக்கிற. அவரால் அதை தாங்கவே முடியல. தம்மோடு இருக்கும்படி தெரிந்தெடுத்தவர்கள். எனவேதான் இயேசு சொன்னார், நீங்க எல்லாருமே என்னை விட்டு போயிருவீங்க, ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட. அப்போ என்னதான் பேதுரு உமக்காக நான் காவலில் வர தயார்னு சொன்னாலும், கடல்ல இறங்கி நின்னாலும், பட்டயத்தை எடுத்து இன்னொருத்தன் காதை வெட்டினாலும், அவருக்கு பக்க பலமாய் அவர் வேற யாரையுமே வைக்கல, பிதாவை வைத்தது போல. என கேட்டுக்கொண்டிருக்கிற சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து அநேகர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க தான் நிக்கணும்பா, இந்த இடத்துல நீங்க தான் நிக்கணும். ஹல்லேலூயா. அவர் உன் வலது பாரசத்தில் நிற்கும்படியான இடத்தை கொடு. தாவீது சங்கீதம் பாடும்போது ஒரு இடத்துல கூட யோனத்தான் மட்டும் இராம இருந்திருந்தா, சம்மா மட்டும் இராம இருந்திருந்தா, யோவாப் மட்டும் இராமல் இருந்திருந்தா இப்படி பாடல. நாம இருந்திருந்தா யோனத்தானை வச்சு பாடிருப்போம். யோனத்தான் மட்டும், சவுல் எனக்கு விரோதமா எழும்பின போது யோனத்தான் மட்டும் என் பக்கத்தில் இராமல் இருந்திருந்தால், என் மாமனார் என்னை ஈட்டியாலேயே அப்படின்னு ஒரு சங்கீதம் பாடியிருப்போம். ஆனா தாவீது அந்த இடத்துல வேற ஒருத்தரையும் வைக்காம, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நம் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தார், கர்த்தர் தாமே நம் பட்சத்தில். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளவும் ஆதரவாய் இருக்கவும் விசாரிக்கவும் ஒருவரும் இல்லாத இடத்துல வந்து நிற்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வல பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நான் அசைக்கப்படாதபடி என் வலது பாரிசத்தில் நிற்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்மாவை விடுவிக்கும்படிக்கு அவன் வலது பாரிசத்தில் நிற்கிறார்.